மீண்டும் மீண்டும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்கா. கடந்த முறை கச்சா எண்ணெய் தொடர்பான சர்ச்சை. இந்த முறை மரபணு சோளம் வாங்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு அழுத்தம். ஏன் இந்தியா மரபணு சோளம் வாங்க மறுக்கிறது? ஒரு பக்கம் தனது அள்ள கைகளை விட்டு பேசவிட்டு மறுபக்கம் பிரதமர் மோடி எனது நண்பன் என்று கூறும் ட்ரம்பை நம்பலாமா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான அமெரிக்க வர்த்தக குழு செப்டம்பர் 16ஆம் தேதி இந்தியா வந்துள்ளது. வர்த்தக தடைகள் மற்றும் எரிசக்தி கொள்முதல் தொடர்பான பதற்றங்கள் இருந்த போதிலும் இந்தியா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதை வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ உறுதிப்படுத்தியிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார். இந்தியா சார்பில் வர்த்தகத்துறையின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்குகிறார். வர்த்தக தடைகளை குறைப்பது, வரி குறைப்பு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்தியாவின் மீது 25% வரி மற்றும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் அபராதம் 25% என மொத்தம் 50% வரியை இந்தியா மீது அமெரிக்கா விதித்தது.